கரூரில் வந்து பன்னிருவர் மட்டும் இல்லை, பல்லாயிரக்கணக்காகவும் இருக்காங்க. கரூரில் மட்டும் அவங்க பெருசாக பண்ணலை. தஞ்சாவூரில் இருக்க கட்டின கோயில் கரூர் சித்தர். அவர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் போய் கட்டியிருக்காருனாக்க அது நமக்கு தெரிஞ்ச ஒரு இடம். அது இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு கட்டிடம். அதை தாண்டி வந்து சிங்கப்பூர், மலேசியா, வெஸ்ட் இண்டீஸ் இந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்காங்க. அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் என்பது வெறும் மொழி மட்டும் இல்லைங்க, அது ஒரு பெரிய உணர்வு. இந்த உணர்வுன்றது வந்து ஒருங்கிணைந்த உணர்வு. அதுதான் இன்னைக்கு வந்து கூட பார்த்தீங்கன்னா எத்தனை கண்ட்ரியில் வந்து தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். சிங்கப்பூரில் இருக்குது, ஸ்ரீலங்காவில் இருக்குது, இன்னும் நிறைய கண்ட்ரியில் வந்து இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி. அதில் வந்து நான் கூட என்ன பெருமைப்படுவேன்னு கேட்டிங்கன்னா, என் பையனுக்கு வந்து பேர் கவின், சுத்தமான தமிழ் பெயர் வைக்கணுன்றது. இது ஒருத்தர் வந்து வாழ்நாள் முழுசு நிற்கக்கூடியது. அன்பிற்கு நீ நண்பர் அவர் ஸ்காட் தங்கோல் வந்திருக்கிறார், அவரையும் சொல்ல மறந்துட்டேன். இந்த தமிழ்ன்றது வந்து ஒரு நாளில் போகிற விஷயம் கிடையாதுங்க. அது மாதிரி என்னுடைய பெண் குழந்தையின் பேர் இனியா, தமிழ் பெயராக தான் இருக்கணுன்றது. வீட்டில் பசங்ககிட்ட சொல்லி வளர்க்குறது ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா, நீ இங்கிலீஷில் என்ன வேணா பேசு, ஆனால் அப்பான்னு கூப்பிடு, அம்மானு கூப்பிடு, மம்மின்னு சொன்னா கும்மிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். எப்பயுமே சொல்றதே இல்லைங்க. நீங்க என்ன வேணாலும் பேசட்டுங்க. நீங்க அந்த உணர்வு வந்து தமிழ் உணர்வுன்றது அதுதான். நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணா கூப்பிட்டு பாருங்க, அம்மான்னு கூப்பிடுறதுக்கும் அப்பான்னு கூப்பிடுறதுக்கும் அந்த உணர்வு நெஞ்சில பாயுமே தவிர, நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணா கூப்பிட்டு பாருங்க, யாரையோ கூப்பிடுற மாதிரி தான் இருக்குமே தவிர நம்மளே கூப்பிட்ட மாதிரி இருக்காது. அதுதான் அந்த உணர்வு, தாய்மொழியின் உணர்வு. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை முக்கியம் இல்லை, எண்ணம் முக்கியம். இன்னைக்கு நம்ம தமிழுக்காக கூப்பிட்டுருக்கோம். நானே உடனே கிளம்பலான்னு தான் இருந்தேன். என்னாலேயே என்னோட ஆர்வத்தை அடக்க முடியல, கட்டாயம் வந்து தான் ஆகணும்னு. நம்ம நிறைய கோரிக்கை சொல்லியிருக்காங்க, உறுதியாக செய்வோம். நம்ம வந்து அவர் முக்கியமான கோரிக்கைன்னு சொன்னார், திருவள்ளுவர் சிலை வைக்கணும்னு. பெங்களூரில் திருவள்ளுவர் சிலை வச்ச உடனே தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, பார்த்தீங்களா? அந்த மாதிரி. ஆனால் நம்ம ஊரில் வைக்கிறதுனால பிரச்சனை இல்லை, தண்ணியே வர்றது இல்லை இங்கே, அது வேற. திருவள்ளுவர் சிலை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம், நல்லது செய்வோம். அது யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா வேற எந்த சிலை வச்சாலும் சரி. அவர் ஐயா அழகா சொன்னாரு, திருக்குறளை சொல்லணுன்றது வந்து வெறும் வார்த்தையா மட்டும் இல்லைங்க. நான் நினைக்கிறது ஒவ்வொரு இந்த குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திலையும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த தமிழ் மறையெல்லாம் மறைஞ்சு போய்கிட்டே இருக்கு. அதை எத்தனை பேர் பாராட்டுறாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு நைப்பாசை எவ்வளவு காலம் இருக்குமோன்னு தெரியாது எனக்கு. இந்த மாவட்டத்தில் இருக்கிற காலகட்டத்தில் இந்த தமிழை சொல்றது மட்டும் இல்லைங்க, அது என்னுடைய விளக்கமும் கேட்பேன். அதில் முக்கியமான இன்னொரு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா, நிறைய பேர் முன்னாடியெல்லாம் கூப்பிடலாம் உட்காந்து அப்படியே ஆழ்ந்த நித்திரையில போயிடுவாங்க. அதாவது ஒரு யோகாவில் வந்து நித்திரை யோகான்னு ஒன்று இருக்குங்க, வேற ஒன்றும் தூங்குறதுக்கு போகிறது நித்திரை யோகா. உங்களை கூப்பிடவே இல்லை மனு கொடுக்கறதுக்கு, அவங்கள கூப்பிட்டு பேசலைன்னா ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் அசையாமல் உட்காந்துருக்க முடியும்? அப்புறம் தியானத்துக்கு போயிடுவார், இல்லை நித்திரை யோகாவுக்கு போயிடுவார். அவங்கள கூப்பிட்டு எழுப்பி சொல்லுவேன். மெயினானது எனக்கு அதுதான் உதவி பண்ணுது. திருவள்ளுவர் எதுக்காக எழுதினார் இல்லைன்றதை விட உலக பொதுமறை அவருடைய நன்மையை வந்து யாரெல்லாம் கொஞ்சம் அப்படியே கண் அசர்றாங்களோ அவங்களை கூப்பிட்டு நீங்க திருக்குறளை சொல்லுங்க அப்படின்னாக்க விளக்க உரையும் சேர்த்து சொல்றது. இப்ப எல்லாம் அட்டென்ஷன்ல உட்காந்துருக்காங்க. திருவள்ளுவர் எப்படி உட்காந்து எழுதிட்டு இருக்காரோ அதே லெவல்ல உட்காந்துருக்காங்க. அதான் உண்மை. அப்போ இந்த தமிழ் என்பது வந்து இன்னைக்கு ஒரு 5 நிமிஷத்துல பேசக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்று எவ்வளவு இருக்குன்றது வந்து அது உணர்வு பூர்வமான விஷயம். அது வந்து பிரிவுகளை தாண்டிய ஒரு உணர்வு. இன்னைக்கு இதே இடத்துல வந்து இலவசமா 20 கிலோ அரிசி கொடுக்குறோம்னு சொல்லுங்க, கடைசி வரைக்கும் கூட்டம் நிற்கும். தமிழுக்காக ஒரு அளவு கூப்பிடுவாங்க, இத்தனை பேர் தான் வர முடியும். இந்த உணர்வு வந்து மனதால் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். இன்னைக்கு எண்ணிக்கை முக்கியம் இல்லை, சொன்ன மாதிரி எழுச்சி முக்கியம், நம்மளுடைய உணர்ச்சி முக்கியம், நம்மளுடைய செயல் முக்கியம், சிந்தனை முக்கியம். எண்ணிக்கை முக்கியமே அல்ல. ஒருவர் இருந்தாலும் சரி, 1000 பேருக்கு சமம். தமிழுடைய எப்பயுமே வந்து 2 விஷயம் சொல்லுவாங்க. தமிழ் மொழியினுடைய பற்று என்பது மற்ற மொழியை வெறுப்பது அல்ல. தமிழ் மொழி மேல இருக்கக்கூடிய பற்று தமிழ் மொழியோட பற்றாக தான் இருக்கணுமே தவிர, ஆங்கிலம் பேசுறீங்களா ஆங்கிலம் தூய்மையா பேசுங்க, தமிழ் பேசுறீங்களா தூய்மையான தமிழா பேசுங்க. இப்ப நம்ம திருக்குறள் சொல்ற மாதிரி இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு வித்தியாசமா கூட இருக்கலாம். அடுத்த முறை வந்து நம்ம ஜிடிபியில தமிழ் தாய் வாழ்த்த பிழை இல்லாம ஒருத்தர் தனியா மைக்ல பாட சொல்லலான்னு இருக்கேன். எத்தனை பேர் இன்னைக்கு கூட இருந்து கும்பலா வாசிக்கிறோம், கும்பலா பாடுறோம். என்னைக்கு நான் வந்து நெஞ்ச நிமித்தி பாடுவேன், என்னைக்குமே வந்து அந்த தமிழ் தாய் வாழ்த்து வாய்மொழியா ஃபுல்லா பாடுவேன், தேசிய கீதத்தை முழுமையா பாடுவேன். இன்னைக்கு கூட நீங்க எல்லாரும் முயற்சி பண்ணி பாருங்க. நம்ம வயது கடந்தாலும் நல்ல உணர்வு உள்ளவர்கள் முழுமையா பாட முடியும். எங்க தங்கு தடை இருக்கு அப்படின்னா
அங்கேயே தமிழ் தாய் வாழ்த்துக்கு நாம் கொடுக்குற மரியாதை அங்கே நின்று போகுது. அதையும் தாண்டி முக்கியமாக பாராட்ட வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து பாடும்பொழுது என்னுடைய வாகன சாரதி இருக்காருங்களே திரு பரமசிவம் உண்மையிலே நேரில் நின்னார். இன்னொரு நண்பர் அங்கே நின்னார். இந்த உணர்வு தாங்க வேணும். அவர் நண்பர், அவரு தான் மூத்தவர், அங்கே தான். அவரும் வந்து எங்கேயோ பாடுறது ஏதோ பாடுறது அவங்க நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அது இல்லை, நம்ம காதால் கேட்கும் பொழுது மனதால் பிரதிபலன் வந்து நமக்கு வெளிப்படுற விஷயம்தான் தமிழ் தாய் வாழ்த்துக்கு நாம் ஒரிஜினலாக கொடுக்குற மரியாதை. அந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லும் செயலும் உணர்வும் தமிழ் மீது பற்று என்பது மற்ற மொழிகளை வெறுப்பது அல்ல. பட் திணிக்கப்படும் போது எதிர்க்கப்படுறது அதனுடைய உணர்வுகள் எல்லாமே. அது வந்து நம்ம சரியான பிரதிபலன்களை சொல்லியிருக்கிறதுனால தான் இன்னைக்கும் தமிழ்நாடு என்பது ஒரு தனித்துவம் வாய்ந்தது. என்றும் தமிழ் வாழும். நான் எப்படி நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னாக்க, தமிழ் இன்றல்ல நேற்றல்ல 2000 அதுக்கு மேற்பட்ட வருடங்கள் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதனுடைய சிந்தனை செறிவுகள் தான் புத்தக வடிவில் இருக்கு. இன்னைக்கு புத்தகங்களை படிக்கிறது கம்மியாகி போச்சு. இந்த புத்தகங்கள் வந்து இருக்கக்கூடிய என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ் உணர்வு, தன் அறிவு, தன் சார்ந்த அனுபவம் அத்தனையோட வடிவம் தான் எழுத்து வடிவம். அந்த புத்தகம் வாசிக்கிறது குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு வாட்ஸ்அப், டெலிகிராம் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, பார்க்குறாங்க. அதில் எத்தனை உண்மையாக இருக்கணும்னு உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் இந்த புத்தகம் வாசிப்பு தன்மை குறைந்ததன் அடிப்படையில் இந்த புத்தக கண்காட்சி கரூரில் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கும் வந்து சிறப்பாக செய்யணும். மேலும் இந்த நல்ல நிகழ்வுக்கு வருங்கால ஒரு மாவட்ட ஆட்சியர் வளரும் மாணவியை வந்திருக்கிறாங்க. நான் அவங்கள வந்து இந்த மக்கள் குறைதீர் நாள் வந்து கூப்பிட்டு அவங்கள பெருமைப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். பட் அவங்களே இன்னைக்கு வந்திருந்து தந்தையாருக்கு பெருமை, நம் கரூருக்கு பெருமை, மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். அந்த மாதிரி எண்ணிக்கை குறைஞ்சிருந்தாலும் அதாவது என்ன சொல்றாங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, எண்ணிக்கை குறைந்தாலும் உணர்வுகள் மறையாது. இந்த அருமையான நிகழ்வு தொடர்ந்து இன்னும் நிறைய நேரம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கடமை அழைக்கிறது. உங்ககிட்ட இருந்து பணிவான அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.